அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என் பேர் பிரமிளா பார்த்திபன். நான் வந்து இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணி 5 months தான் ஆகுது. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் நிறைய நெட்வொர்க் கம்பெனியில் இருந்திருக்கேன். பட் நான் ஃபஸ்ட் இந்த மீட்டிங் எனக்கு இன்வைட் பண்ண சாமி சாருக்கு இந்த தருணத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு வாட்டி கூப்பிட்றேன், 2 வாட்டி கூப்பிட்றேன், கிட்டத்தட்ட 10 வருஷமாக கூப்பிட்றேன். அந்த ஒரு நாள் திடீர்னு எனக்கா தோணி சார் அன்றைக்கி வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் மீட் 15th அன்றைக்கி இது நடந்துட்டு இருந்தது. அப்போ வந்துட்டு கற்பகம் மேடம் பேசினாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி மாவு கடை வச்சுருந்தேன், நான் இன்றைக்கி வந்துட்டு கிரவுண்ட் டைரக்டர் இதெல்லாம் பேசும்போது நான் இதெல்லாம் ஏற்கனவே நான் நிறைய மீட்டிங்கில் பார்த்துருக்கோம், இதெல்லாம் பேசுவாங்க. ஏன்னா நான் நெட்வொர்க் தானே மைண்ட் அப்படி தான் போச்சு எனக்கு. எல்லோரும் சாதிக்கிறாங்க, ஆனால் இங்கே ஏதோ ஒன்று இருக்குன்னு ஒரு பாசிட்டிவிட்டி மட்டும் இங்கே நான் உணர்ந்தேன். இந்த ஆஃபீஸ் வந்த உடனே எனக்கு தோணுச்சு இங்கே ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஆனால் நான் எல்லா நெட்வொர்க்கும் பண்ணிக்கிறதுனால சேம் ப்ராடக்ட்ஸ் அதே தானே இருக்க போகுது அப்படின்னு தான் மனசில் தோணினாலும் இந்த இடத்துக்கு வந்தது வந்து நான் அதுக்கு தேங்க்ஸ் வந்து சாமி சார் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் வராமல் எனக்கு பிளான் அனுப்புங்க சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே இருந்துக்க மாட்டேன். இந்த ஆஃபீஸ்க்கு வந்தது வந்து எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அது இல்லாமல் நான் வந்து அடுத்த மாதத்துலேயே எனக்கு நிறைய பாசிட்டிவிட்டி ப்ளஸ் நிறைய சக்ஸஸ் பார்க்க ஆரம்பித்தேன். இம்மிடியட் சக்ஸஸ், அதாவது எங்கேயும் உழைப்பு நிறைய போட்டிருக்கேன். என்றைக்குமே உழைப்பு வந்து வீணாகாது, அதை நான் 100% கடவுள் நம்புகிறேன். அந்த உழைப்புக்கு இப்போ அறுவடை பண்ணிட்டு நான் எப்போ கெட்ட புதுசில் ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கா, ஒரு குழந்தை கையில் இருக்கா. அப்போ எவ்வளோ ஏசா பண்ணி பார்ப்பாருங்க. அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருங்க. ஒன்றும் கதை விடான்னு ரோட்டில் 2 வீலரில் போயிட்டு அப்புறம் ஷேரோடாவில் போயிட்டு ட்ரெயின் ஏறி இறங்கி அப்படிலாம் கஷ்டப்பட்டேன். இன்றைக்கி நான் டெய்லி காரில் தான் போகிறேன், காரில் தான் வரேன். அது கொடுத்தது என் நெட்வொர்க் தான். அந்த நெட்வொர்க் மேலே எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இருந்தது. ஆனால் கம்பெனி வந்து சூஸ் பண்ணது நிறைய டைம் வந்து வேறு கம்பெனியில் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதை நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். பரவாயில்ல, அதெல்லாம் வந்து லெசன்ஸ் தானே. எப்பவுமே ஒரு லெசன்ஸ் தான் நம்ம வந்து சீக்கிரம் கொண்டு வரும் மேலே. அது இந்த கம்பெனி வந்த பிறகு நிறைய பாசிட்டிவ் நான் நிறைய நினைப்பேன். வி ஃபார் விக்ட்ரி அப்படி தோணும். அதனால் வந்து பக்கத்து கம்பெனி பேர் சொல்லுவாங்கல்ல, நம்ம கம்பெனியில் பார்த்துட்டே வேறு கம்பெனி பார்க்காதீங்க வேஸ்ட்டு சொல்லுவாங்களா. அப்போ நடுவில் அந்த விக்ட்ரி வந்துகிட்டே இருக்கும் மைண்டில். வி ஃபார் விக்ட்ரின்னு அதை சாமியை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அதை வந்து உதாசீனப்படுத்த மறுபடியும் அதே கம்பெனிலே அதே சேம் மீட்டிங் அதே போயிட்டே இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் இங்கே நான் வந்துட்டு அந்த முடிவு எடுத்ததுக்கு காரணம் நான் மறுபடியும் சொல்கிறேன் சாமி சார் தான். ஏன்னா வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம், நிறைய பேர் கூப்பிடுவோம், வர நம்ம என்ன பண்ணுறோம், நான் பேசி பார்த்தேங்க வரல விட்டேன் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி விடலை. அவர் தொடர்ந்து 10 வருஷமாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதில் ஒரு நாள் நான் பார்த்ததுனால தான் இன்றைக்கி முன்னாடி வந்து கோல்டு டைரக்டராக நிற்கிறேன். அது இல்லாமல் எல்லாருமே வந்து அப்படியே தேங்க் பண்ணுவாங்க. இந்த தருணத்தில் என்னோட டவுன்லைன் என்னோட டாக்டர் நான் தேங்க் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது. அதனால 1 year சர்ஜரி ஆகிட்டு வீட்டில் தான் இருந்தேன். எங்கேயும் வெளியே போகாமல் நெட்வொர்க்கர் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள், மைண்ட் அடிச்சுட்டே இருக்கும். ஏன்னா பணம் சம்பாதிச்ச கை, ஏதாவது பண்ணணும் வீட்டில் இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் வீட்டில் இருந்தே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் தான் வெஸ்டீஜோட ஒரு மீட்டிங் வந்தது. அப்போ பார்க்கும்போது சேம் அதே மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ நான் வந்து ஸ்டேட்டஸ் பற்றி சொல்லியிருப்பேன் சார். நானும் சார் ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா வெஸ்டீஜில் அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு நானாக கால் பண்ணி சார் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்ட்டு அவருக்கே ஷாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன் நான். அதான் சொன்னேன், சாமி வந்து பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமல் யாரையும் கனெக்ட் பண்ண மாட்டார். நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்தில் இங்கே இருக்க எல்லாருமே இன்டர்லிங்க். அதனால தான் இன்றைக்கி எல்லோரும் ஒரே ஆளில் உட்காந்துருக்கோம். ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா அது கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதனால் இந்த வெஸ்டீஜ் எனக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய பின்னாடி சக்ஸஸ் வரப்போகுது அப்படின்றத முன்கூட்டியே அவர் சொல்லி எனக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காரு. தேங்க்யூ வெஸ்டீஜ்.